சார் கூட சண்டை போட்டீங்களா மேடம்? இஷான் என் மேல கோவமா இருக்கான். அதுக்கு ஏன் மேடம் வருத்தப்படுறீங்க? இத பாருங்க, புருஷன் பொண்டாட்டினா அடிக்கடி சண்டை வர்றது சகஜம் தானே. சார் சாயங்காலமா வீட்டுக்கு வருவார்ல, அப்ப நீங்க அவரை அன்பா சமாதானப்படுத்துங்க. அதுக்கப்புறமா அப்படி கொஞ்சம் வெக்கப்பட்டு இப்படி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு அவரை ஆசையா நீங்க கட்டி மாதிரி. என்ன பிரச்சனை உனக்கு? நீ போ, உனக்கு அசோசியேஷன் மீட்டிங் இருக்குல்ல. ஆமாமா, நல்ல வேளை ஞாபகப்படுத்துனீங்க. நான் சொன்னத செஞ்சிருங்க. கோ நவ டாம்போ. இந்த என்ன வாங்கல, எதுக்காக என்ன இப்படி இழுத்துட்டு வரீங்க? கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கியா ராணி? இந்த ப்ளீஸ், எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஐயோ ராணி, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு போ. வா. என்ன உங்களுக்கு வேணும்? என்னோட கண்ணுக்குள்ள பாரு, நல்லா புத்து பாரு. இந்த என்ன பண்றீங்க? யாராவது வரப்போறாங்க? அட, நான் ஒன்னும் இப்ப ரொமான்ஸ் பண்ண போறது இல்ல ராணி. பின்ன என் கண்ணை பார்த்து இப்போ ஒரு விஷயத்த நீ சொல்லியே ஆகணும். சலீம் ரோலுக்கு நான் கரெக்டா இருப்பேன்ல. ஏன் இப்படி திடீர்னு சலீம் பேய் பிடிச்சு அலையிற இலேஷ்? நிஷா, எனக்கு பேயெல்லாம் ஒண்ணும் பிடிக்கல. எனக்குள்ள இருக்கிற திறமைகள் இருக்கே, அதெல்லாம் அப்படியே துள்ளி குதிச்சு வெளியே வர ஆசைப்படுது. என்ன? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு நிஷா. நாளைக்கு நான் சலீமோட ரோலை பண்ணுவேன். இந்த மொத்த ஏரியாவும் வேடிக்கை பார்க்கும். எல்லாரும் விசில் அடிப்பாங்க, கூட்டமே கை தட்டும், எல்லாரும் மனசார என்ன பாராட்டுவாங்க. நிஷா, எனக்கு தெரிஞ்சு இந்த நியூஸ லோக்கல் பேப்பர்ல கண்டிப்பா போட்டே தீர்வாங்க. நிஷா, உனக்கு ஞாபகம் இருக்கா? போன வருஷம் இங்க நாடகம் போட்டப்ப மாணிக்கத்தோட போட்டோ எல்லாம் வந்ததே. இந்த தடவை என்னோட போட்டோ வரும். இலேஷ் இலேஷ், ஆனா நீ நிஷா 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 ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஒன்னும் இல்ல, இதுக்கு நீ கொஞ்சம் எனக்கு உதவி செஞ்சா போதும். உன் கூட நான் அந்த நாடகத்துக்கான ரிஹர்சல் பண்ணி பார்க்கணும். ஓகே? நான் சலீம், அப்புறம் நீ அனார்கலி. என்ன? நான் அனார்கலியா? ஐயோ, நான் ஒன்னும் உன்னை நாடகத்துல நடிக்க சொல்லல ராணி. பிராக்டிஸ் பண்ணதான் சொல்றேன், அதுவும் வீட்டுக்குள்ளதான். நான் ரிஹர்சல் பண்றதுக்கு யாராவது கூட வேணும்ல. இந்த உங்களுக்கு மூளை குழம்பி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஏன் இப்படி தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம இப்படி நடிக்கிற ஆசை திடீர்னு எங்க இருந்து வந்துச்சு? இதுக்கு முன்னாடி நீங்க நடிச்சிருக்கீங்களா? என்ன பேச்சு பேசுற ராணு? காலேஜ் படிக்கிற காலத்துல நான் எவ்வளவு நாடகத்துல நடிச்சிருக்கேன் தெரியுமா? ஏற்கனவே ஒரு நாடகத்துல நான் சலீம் ரோல செஞ்சிருக்கேன். அதுக்கு ஏற்கனவே நடிச்சிருந்தா என்ன இப்ப? எனக்கு அப்ப நீங்க காலேஜ் படிச்ச காலம் அது. ஆனா இப்ப இந்த வயசுல யாராவது நாடகத்துல நடிப்பாங்களாங்க? என்ன சொல்ற நீ? என்ன பார்த்தா கிழவ மாதிரியா இருக்கு? எங்க பார், இப்போ ரொம்ப ஃபிட்டா இருக்கேன். அதுவும் சலீமோட ரோல்ல அப்படியே ஃபிட்டா ஆயிடுவேன். ஒரு வால் மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுனா அதுக்கப்புறம் நான் பர்ஃபெக்ட் சலீம் ஆயிடுவேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நாடகம்லாம் உனக்கு ஒண்ணு தேவையில்ல. ஒழுங்கு மரியாதையா வேலை தேடுற வழிய பாரு. என்ன நிஷா, நீ வேலை தேடுன்னு சொல்லிட்டே இருக்க. ராத்திரியும் பகலும் வேலை தேடிட்டு இருப்பாங்களா சொல்லு? அது மட்டும் இல்லாம ரிஹர்சல் சாயந்தரம் மட்டும் தானே. இந்த ஆக்டிங் எல்லாம் உங்களுக்கு சுத்தமா வராது, விட்டுடுங்க. ஐயோ, ஏன் இப்படி பேசுற ராணி? இங்க வா, ஒரு நிமிஷம் இப்படி வா. நான் உனக்கு சலீமோட ஒரு டயலாக சொல்றேன், அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ண. அதுக்கு முன்னாடி நீ ஒரு லைனை சொல்லு. என்னுடைய இந்திய தேசம் உன் இதயம் கிடையாது, உன் இஷ்டத்திற்கு உத்தரவு போடுவதற்கு. சொல்லு, சொல்லுமா. எங்க இந்திய தேசம் உன்னுடைய இதயம் கிடையாது, உன் இஷ்டத்துக்கு இப்படி உத்தரவு போடுறதுக்கு. சாபாஷ். இப்ப என் டயலாக். அதே மாதிரி என் இதயம் உன் இந்திய தேசம் கிடையாது, நீ உத்தரவு போடுவதற்கு. சலீமின் அரவணைப்பில் அனார்கலி இந்த இந்திய தேசத்தின் மகாராணி ஆவாள். நிஷா, இப்ப நீதான் டைலாக் சொல்லணும். சொல்லி கொடுத்தால அதை சொல்லு. எனக்காக தாங்கள் மாளிகை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை என் அன்பே.